மோஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இக்னோர் திஸ் அன்டில் பெயின் ஸ்டார்ட்ஸ். ஆமாங்க, நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறோம். ஏன் நாங்கள் கூட தான் மெஹந்தி கிளாஸில் என்னவோ இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க அப்போ தான் உடம்பு வலிக்காதுன்னு சொல்கிறேன். நம்மளே அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுறது, கிளைண்ட் பிளேஸ் இது தான் அவைலபிள்னு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் அது காலப்போக்கில் சிவியர் பெயின் கொடுக்கும்போது தான் நம்மளை நாமே கேர் பண்ணியிருந்துருக்கணும்னு தோணுது. கீழே உட்காந்தாலும் சரி, சோஃபாலேயே உட்காந்தாலும் சரி, கண்டிப்பாக பேக் பெயினோட நெக் பெயின் கன்ஃபார்ம். இதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுருக்க பிளாஸ்டிக் சேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் சேம் ஹைட்டில், ஒரு சேர் ஒரு ஹைட்லேயும் இன்னொரு சேர் ஒரு ஹைட்லேயும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு குஷன் பில்லோ இல்லாமல் ஆல்வேஸ் யூஸ் ஸ்டர்டி பில்லோ. அதாவது ஹைட்டை பொறுத்து 1 or 2 பில்லோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஸ்டர்டியாக இருக்கணும், குஷனாக இருக்கக்கூடாது. கிளைண்ட் ஹேண்ட் பில்லோ மேலே வைக்கும்போது நம்ம செஸ்ட் லெவலுக்கு கிளைண்ட் ஹேண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதிகமாக குனிய மாட்டோம். ஸோ நெக் பெயினை தவிர்க்க முடியும். அண்ட் ஆர்டிஸ்டோட லெக்ஸை தரையில் ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். இல்லைனா ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் ஸ்டூல் மாதிரி. ஸோ அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் ஹேண்ட் மெஹந்தி போடும்பொழுது கொஞ்சம் டயக்னலாகவும், லெஃப்ட் ஹேண்ட் மெஹந்தி போடும்பொழுது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது போல் நிறைய டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மருதாணி விழிகள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். அன்டில் தென் டேக்